பாலஸ்தீன மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை ஒரு கதாபாத்திரமாக கேரளாவில் உள்ள பாலக்காடு என்ற பகுதியில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. அதில் ஒரு கற்பனை பாத்திரமாக நடித்து காண்பிக்கின்றார்கள். ஒரு கற்பனையை இந்த அளவிற்கு மனதிற்கு வேதனையை ஏற்படுத்துகின்றது என்று சொன்னால் அங்கு உண்மையிலே இழைக்கப்படுகின்ற அநீதிகளும் கொடுமைகளும் நாம் சொல்லால் வர்ணிக்கக்கூடியதல்ல. அந்த அளவிற்கு கொடுமை மிக்கது. ஏன் இப்படி நடித்து காமிக்கணும்? இந்த உலகத்துல முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் எங்கேயோ ஒரு மூலையில் நம்முடைய உள்ளம் பதறுகின்றது, வேதனை கொள்கின்றது என்று சொன்னால் இதுதான் சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவம் தான் வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றார். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முஃமின்கள் யாவரும் சகோதரர்களே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஃமினுக்கு ஒரு முஃமின், ஒரு முஸ்லிமிற்கு ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு கட்டிடத்தை போன்றவன். ஒரு கட்டிடத்துடைய ஒரு பகுதி என்பது இன்னொரு பகுதியை வலுப்படுத்துகின்றது. எப்படி? அப்படி பிடிச்சு நிக்கும்ல. ஒரு செங்கலும் இன்னொரு செங்கலும் அப்படி ஒரு இறுக்கமாக பிடித்துக் கொள்கின்றது என்று சொன்னால் இந்த வலுவாகத்தான் ஒரு முஸ்லிம் ஒரு இன்னொரு முஸ்லிமிற்கு இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எங்கே ஒரு கொடுமை நடந்தாலும் இன்னொரு முஸ்லீமாக இருக்கின்றவன் குரல் கொடுப்பார். அதுவும் குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கு மத்தியில எந்த அளவுக்கு இன்றைய சூழ்நிலை இருக்கின்றது. நடிகர்களுக்கு மத்தியில, சினிமா கூத்தாடிகளுக்கு மத்தியில, உலக பொழுதுபோக்கு மத்தியில நகர்கின்ற இளைஞர்களுக்கு மத்தியில இது போன்ற இளைஞர்கள் இது போன்ற விழிப்புணர்வை நடத்துவது என்பது உண்மையிலே ஒரு சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.